அப்ப நம்ம கைவிட்டு போகாத ஒரு வாழ்க்கைக்கு நாம என்ன மாதிரி பாடுபடணும்? எந்த மாதிரி பிரச்சனையே பார்த்துக்கிட்டு எனக்கு பிரச்சனை வந்துச்சு, நான் நஷ்டமாயிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் தூணை கட்டிக்கிட்டே தொங்கிக்கிட்டோ இல்ல ஊஞ்சல்ல உட்கார்ந்துகிட்டே ஆடிட்டு இருந்தோம்னா பிரச்சனை போயிடுமா? போவாது. அந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியில வரணும்னா உன் மனதை மாத்தணும். இல்ல அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பக்தியை கொண்டு வரணும். இல்ல எங்கேயா போய் ஒரு கோயில சுத்தணும். அதுக்குதான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நாம என்ன பண்றோம்? பிரச்சனை 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 பிரச்சனையே இப்படி பேசிக்கிட்டே தொங்கிட்டு இருந்தீங்கன்னா தீர்வு வராது. அந்த பிரச்சனை எப்படி வருது? ராகு கேது, அப்புறம் வேற என்ன சொல்றாங்க, சனி, 7 நாட் சனிய எதோ சொல்றாங்க. எது வந்தாலுங்க இந்த உடம்பு தான் நமக்கு மெயின். அப்போ எஞ்சான் உடலுக்கு சிரசு பிரதானம். அப்போ ஒருத்தரை நம்ம பாக்குறோம் பேசுறோம்னா முகம். அப்போ இந்த ரைட் சைட்ல இருக்கிற இந்த சூரியனோட கை, சூரியனோட பாகம். இந்த சூரியனோட பாகத்துல இந்த புருவம் இருக்கு இல்லையா, இதுக்கும் இதுக்கும் சென்டர் பாயிண்ட்ல இந்த 4 விரலால என் பிரச்சனைகளுக்கு என்ன காரணமோ அந்த காரணம் தீர்ந்து விட்டது, நலமே சூழ்க நலமே சூழ்கன்னு ஒரு 5 தடவை இந்த புருவத்துக்கிட்ட நம்ம இப்படி தட்டி கொடுத்துட்டு நலமே சூழ்க, கொடுத்த அத்தனைக்கும் நன்றி இறைவன். வெளியில வரத்துக்கு கண்ணாடிய பார்த்துக்கிட்டு எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க, அது மாமியார் பிரச்சனை, எதிர்கொள்ள முடியல. அதுக்கப்புறம் இந்த கண்ணு வருது பாருங்க, இந்த கண்ணோட இந்த இடத்துல இந்த எலும்பு, இந்த எலும்பு. அப்போ அந்த எலும்பு கிட்ட இதே மாதிரி இந்த 3 விரலோ 4 விரலோ, ஆனா இந்த 3 விரல் தான் மேக்சிமம் ஒன்னா சேர்ந்து அடிக்க முடியும். இது வராது. அப்ப இதுவும் வராது. அப்ப இந்த 3 விரல். அப்ப இந்த தீர்வு எங்க இருக்கு? இறைவா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு உன்னால் காண முடியும். ஏன்னா கண்ணுக்கு இல்லாத சக்தி இல்லை. அது பார்த்தா போட்டோ எடுத்து மனசுக்கு சொல்லுது. அப்ப இந்த இடத்துல காலையில எழுந்து உட்கார்ந்து இந்த பிரச்சனையோட தீர்வை எனக்கு காட்டி கொடு, இந்த பிரச்சனை தீர எனக்கு வழி சொல்லு, இந்த பிரச்சனைக்கு ஒரு ஊன்றுகோல் வேண்டும், தீர்ந்து விடும், பிரச்சனை தீர்ந்து விடும். அவ்வளவு தீர்வை கண்டுபிடிச்சு. அடுத்தது இந்த கண்ணுங்கிற ஒரு பெரிய மகா சக்தி. இந்த கண்ணத்துல என்ன பண்ணும்? நாம சில நிமிடம் கண்ணுக்கு தெரியாமல் வரும் அத்தனைக்கும் நான் காரணம் அல்ல, காரணத்தை அறிய நான் விரும்பவில்லை, இந்த காரணங்கள் முழுவதும் என்னை விட்டு நீங்கி விட்டன, என்னை சுற்றி நலமே சூழ்ந்து நிற்கின்றன. 3 தடவை சும்மா லேசா. இது ஒரு முத்திரை, இது ஒரு சக்தி, பிரபஞ்ச பேராற்றலோட சக்தி. எப்படியே அதுக்கப்புறம் இங்க, ஏன்னா இந்த சுவாசம் போதும் இல்லைங்களா, இவங்கதான் என்ட்ரு கேட்டு, மூக்கோட 2 துவாரம் தான் என்ட்ரு கேட்டு. அப்ப இந்த கேட்டுக்குள்ள வந்துட்டு என் வாழ்க்கை குறித்து எனக்கு எந்த விதமான பயமோ கவலையோ இல்லை, அனைத்திற்கும் நீயே காரணம். என் வாழ்க்கையை குறித்து எனக்கு எந்த விதமான பயமோ கவலைகளோ எதுவும் அல்ல, இல்லை, அனைத்திற்கும் நீயே காரணம். ஒரு 5 தடவை நல்ல மூச்ச கவனம் எங்கேயும் செதுறாம அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள நிக்கணும். அந்த எழுத்துக்கள் அது வருதுன்னா பாருங்க, இல்லைன்னா வார்த்தை சொல்லிட்டீங்களா இந்த முனை. ஏன்னா இது என்ட்ரு கேட், இதுதான் என்டர், நுழைவாயில எல்லாத்துக்கும். இங்கதான் நம்ம வச்சே பார்ப்போம் மூச்சு வருதா இல்லையா. அப்ப 3 தடவை 5 தடவை உங்களால எவ்வளவு நேரம். என் வாழ்க்கையின் பிரச்சனைகளும் தீர்வுகளும் நீயே ஏற்றுக்கொள், நீ சரி செய்து விடுவார், நீ சரி செய்து விடுவார், நீ சரி செய்து. சரியாகிவிட்டது, சரியாகிவிட்டது. இங்க இந்த தவடை இருக்கு இல்லைங்களா, இந்த குழிக்குள்ள இந்த கணம் நான் வாழும் வாழ்க்கை உன் அருளால், இந்த கணம் நான் வாழும் வாழ்க்கை உன் அருளால், இந்த கணம் நான் வாழும் வாழ்க்கை உன் அருளால். இந்த இடத்துல இதுல ஒரு மகா சக்தி. இத நம்ம உடல் முழுக்க இருக்கிற ஒரு பேராற்றல். இந்த மூக்கு முனையில ஒரு சக்தி இருக்கு. இந்த சக்தியோட நீங்க கண்ணாடி பார்த்து சொல்லுங்க, கண்ணாடி பார்க்காம சொல்லுங்க, உங்க முகம் உங்களுக்கு நீங்களே. அதே மாதிரி இந்த எலும்பு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, 2 எலும்பு இருக்கு. இது கார்னர், நம்மளோட இருதயம் எல்லாம். அப்போ இது
கவலைகளோ, மற்ற புருஷன் கவலை, மனைவி கவலை, பிள்ளைங்க கவலை, எல்லா வாழ்க்கையோட பாரத்தையும் என் தோல்ல சுமந்துக்கிறேன். கேட்கும் போது கூட எல்லாரும் சொல்லுவாங்க, என் தோல்ல சுமந்துன்னு இருக்கேன், என் தோல் மேல பாரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இந்த இடத்துக்கு கூட அனைத்தும் சுமக்கும் தோலின் இந்த எலும்பு ஒரு பல்ல இருக்கும், நல்ல ஒரு பல்ல இருக்கும், நல்ல பல்ல இருக்கும். எல்லாரும் தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இந்த பள்ளத்துல நல்லா ஒரு 5 முறை தட்டி கொடுத்து தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த தோலால் சுமக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும், நான் அனைத்தையும் சாதிக்க பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவன், அப்படியே 2 பக்கம் நான் ஜெயிக்க பிறந்தவன், தைரியமானவன், சகலமும் என்னிடம் நிறைந்து இருக்கிறது அப்படின்னு இந்த தோலை தட்டிட்டு சொல். எல்லாத்துக்கும் மூலமான அநாகதம் 2 பல்ல இருக்கு இல்லைங்களா, அந்த பள்ளத்துல வந்து நின்றுகிட்டு நெஞ்சு கோயிலுக்குள்ள இந்த கணம் நான் வாழ்வது உண்மையே, இந்த கணம் நான் இப்பொழுது இருப்பது உண்மையே, இந்த கணத்தில் நான் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் இறைவனை சார்ந்ததே. அப்படியே ஒரு எத்தனை தடவை இங்க மட்டும் 21 தடவை இந்த கைகளால நீங்க ஒரு அழுத்தம், அந்த நெஞ்சுக்குழி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு அழுத்தமும் ஒரு நல்ல இந்த இடத்துலயும் நல்ல அழுத்தலாம். இந்த இடத்துல அழுத்தும் போது நல்ல ஒரு ரொட்டேஷன் கொடுங்க, இந்த ஷோல்டர்ல கொடுங்க, இந்த நெஞ்சு குழிக்கு இங்கெல்லாம் ஸ்லைட்டா தான் நம்ம அடிக்கும். அப்ப இந்த இடத்துல கொடுக்கும் போது என் வாழ்க்கை அத்தனையும் அர்த்தம். உங்களுக்கு என்னென்ன வேர்டு வருதோ அந்த வேர்டெல்லாம் போட்டுக்கோ. அத்தனை ஒரு அதீத சக்தியை நாம ஒரு 21 நாள் 11 நாள்லயே நீங்க புத்துணர்வு ஆயிடுவீங்க. முதுகு வலி இருக்குதா, எலும்பு வலி, உடலால் எத்தனை பாதம் இருந்தாலும் அத்தனை வலிகளும் நீங்கி விட்டன. என் வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை, நான் வாழும் வாழ்க்கை சக்தி மிகுந்த வாழ்க்கை, என் வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன், எனக்குள் இருக்கும் உயிராற்றல் என்னை நல்வழி நடத்துகின்றன. இந்த விரல் நல்வழி நடத்துகின்றன. இந்த பேராற்றல் பிரபஞ்சத்துடன் இணைந்து எனக்கு நன்மையை செய்து கொண்டு இருக்கின்றன. இந்த நன்னாளில் நான் எப்பொழுதும் என்னை சார்ந்தவரிடம் அன்புடனும் எப்பொழுதும் பணிவுடனும் என்னை நான் ஆளாக்கிக் கொள்கின்றேன். என் குடும்பம், என்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் பாதுகாக்க வண்ணும் பலசாலியாகவும் மனதளவில் தைரியசாலியாகவும் என் வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் இறைவனுடன் நான் இணைந்திருக்கிறேன், கடவுளுடன் இணைந்திருக்கிறேன், பேராற்றலுடன் இணைந்திருக்கிறேன், பெரும் சக்தியோடு இணைந்து நிற்கின்றேன். என் வாழ்க்கை இறைவனுடையது. நான் ஏற்றிருக்கும் இந்த வாழ்க்கை தந்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி இறைவன். வேற ஒன்னும் பெரிய மகா மந்திரம், தேவாரம், திருவாசகெல்லாம் படிக்காதீங்க, வேண்டாம். இதை மட்டும் செய்யுங்க. விட வேண்டியதை விட்டுடுங்க, பெற வேண்டியதை பெறுங்க.